எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருளரசி. நான் நாகர்கோயிலேருந்து வரேன். இந்த குரூப் 4ல் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு அண்ட் இந்த வெற்றியை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து எங்கள் அம்மா அண்ட் எங்கள் அக்கா கிட்டத்தட்ட இந்த குரூப் 4ல் வெற்றி பெற்றதுக்கு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேனா இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணேனா அப்படின்னு கேட்டால் அது வந்து கிடையாது. எனக்கு நல்ல என்விரான்மெண்ட் இருந்தது, படிக்கிறதுக்காக நிறைய ரிசோர்ஸஸ் இருந்தது. அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ண சாக்ரிஃபைஸோ இல்லை ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என் அக்கா, அதுக்கப்புறம் என் ஃபேமிலியும் கூட என் அப்பா அண்ணன் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் எனக்கு வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் என்னோடய செகண்ட் சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலி, என் பெரியம்மா கூட இங்கே வந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே எமோஷ்னலாக ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோடய ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு நான் வந்து மார்ச் 2023 என்னோடய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலேருந்து கிட்டத்தட்ட நான் இப்போ குரூப் 2 மெயின்ஸ் வந்து எழுதியிருக்கேன். இந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட ரொம்ப கம்மியான நாட்கள் தான் வந்து அடுத்து எனக்கு டெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடந்து போயிருக்கேன். எப்போவுமே ஒரு டெஸ்ட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கோம். நான் ரொம்ப எங்கேஜ்டாகவே இருந்தேன். என்னை அப்படி வச்சுருந்தாங்க. அதுக்கு அவங்க சைட்லேருந்து வந்த எஃபர்ட்ஸ்க்காகவும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்து நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என் கூட இருந்த மென்டார்ஸ் அவங்க ஏன் முக்கியம் அப்படின்னா, நடுவில் நிறைய வாட்டி காலேஜ் ஸ்டடீஸ்க்காகவோ அதுக்கப்புறம் பர்சனல் இஷ்யூஸ்க்காகவோ டிஸ்கண்டினியூ ஆகிருக்கு என்னோடய ஸ்டடீஸ்லாம். ஆனால் ஒரு வாட்டி கூட திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லைனா வந்து இது நமக்கு அமையுமா அப்படின்னு சொல்லி டவுட்டே எனக்கு வந்தது கிடையாது. ரீசன் வந்து அவங்க தான். டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னா அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளியரான ரூட்டை வந்து போட்டு கொடுத்தது அவங்க. ஸோ மிதுன் சார், அதுக்கப்புறம் சுந்தர் ஜெயின் சார், சிவதர்ஷினி மேம், அதுக்கப்புறம் சாமுவல்லிங்சன் சார், 4 பேர்த்துக்கும் என்னோட நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட மென்டார்ஸ் சிவகுமார் சார், அதுக்கப்புறம் வந்து பிரசாத் சார்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டெஸ்ட் பேட்ச் விஷயத்தில். நான் கூட ஆரம்பத்தில் எனக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின முக்கியத்துவம்லாம் வந்து ரொம்ப தெரியாது. அவர் தான் வந்து என்ன புஷ் பண்ணிட்டே இருப்பார், போகணும் கண்டிப்பாக டெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு என்ன ஹெல்ப் அண்ட் எந்த டவுட்னாலுமே வந்து உடனே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசாத் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்து சிவகுமார் சார், நான் வந்து இந்த ஸ்பீச்சில் வந்து சொல்லி முடிக்க முடியாது அவங்க எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டுலாம். ஆரம்பத்தில் டெஸ்ட் பேட்ச்லேருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு இனி நான் 26th வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் மதுரையில். அப்போ வரைக்குமே வந்து எனக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே இருந்து என் அளவுக்கு அவருமே எஃபர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ சிவகுமார் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த என்டையர் டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான். யூஸ்வலாக அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் ஹார்ட் ஒர்க் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் நான் ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தேன் அந்த டைமில். அதுக்கு என் கூட இருந்த பீப்புளெலாம் ரொம்பவே ஒரு பெரிய காரணம். ஹாஸ்டலில் என் கூட இருந்தவங்க முத்துலக்ஷ்மி அக்கா, முத்து செல்வி அக்கா, குல்சும், ரெனிட்டா, அழகக்கா, அதுக்கப்புறம் ஹரிணி, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நான் வந்து காலேஜ் டேஸ்லேயே வந்து ஸ்டடீஸை வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நடுவில் வந்து ரொம்ப டிஸ்கண்டினியூவாகவே இருந்து போயிட்டு இருந்தது. தெளிவாக என்னோடய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணது நவம்பர் 2022 இங்கே குரூப் 2க்காக போட்ட ஃபவுண்டேஷன் பேட்ச்லேருந்து தான். அதுக்கப்புறம் மார்ச் 2023 எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. அந்த டைம்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் முடியும் போதே வந்து ஸ்கோர் கார்டெலாம் இருந்தது, என்னோடய ரேங்க் என்னோடய மார்க்ஸ்லாம் இருந்தது. அதை வச்சுட்டு எந்த சப்ஜெக்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எதில் வீக்காக இருக்கேன், அண்ட் என்னோடய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் எனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்தது வந்து எனக்கு எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் தான். அதில் வந்து என்னோடய தப்பை வந்து நான் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் முடியும் போது ஓகே ஜிஎஸ்சில் நம்ம நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வந்தது தமிழுக்காக எக்ஸ்க்ளூசிவாக போட்ட ஒரு டெஸ்ட் சீரிஸ். அது முடியும் போது வந்து எனக்கு வந்து குரூப் 4ல் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடலாம், கண்டிப்பாக வேலை கிடைக்கிறன்ற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த 3 டெஸ்ட் பேட்சும் கரெக்டாக முடியும் போது.
அண்ட் இந்த இந்த என்டையர் பீரியடில் பண்ண இன்னொரு நல்ல விஷயம் வந்து கரண்ட் அஃபேர்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே நம்ம அகாடமியோட டிஎன்ஏ அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒன்று யூடியூப்பில் வந்து வரும். நியூஸ் பேப்பர் என்னால் சரியாக ஃபாலோ பண்ண முடியல, அதனால் இதை பண்ணிகிட்டு இருந்தேன். டெய்லி அந்த டிஎன்ஏ அனலைசிஸ் ப்ளஸ் 5 கொஸ்டின்ஸ் வந்து போடுவாங்க, அதுக்கப்புறம் ஹிந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ், இது 3மே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நான் பண்ணது. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்தது. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்த காலத்துலேருந்தே வந்து ஜிஎஸ், அதுக்கப்புறம் தமிழ், இது 2க்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கான ரிசல்ட்டுமே எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே கிடச்சிது. என்னால் வந்து 176 கொஸ்டின்ஸ் வந்து போட முடிஞ்சுது. அண்ட் என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து 415th. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுறது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து டெஸ்ட் பேட்ச், இன்னொன்று வந்து அப்டேட்டடாக இருக்கிறது. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கும்போது இங்கே நிறைய பேர் தெளிவாக ஃபாலோ பண்ணாதவங்க கிட்ட ஏன் டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டால், நான் வந்து அன்னைக்கான சிலபஸை வந்து முடிக்கலை அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து டெஸ்ட் பண்ணுறாத ஒரு ஃபேக்டர் மட்டுமே வந்து கிடையாது. அதையும் தாண்டி அதில் நிறையா இருக்குது. நம்ம டெஸ்ட்டில் வந்து ஒரு 3 மணி நேரம் போயிட்டு அங்கே ஃபோக்கஸ்டாக இருக்கணும், டைம் மேனேஜ் பண்ணணும், தெரியாத கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும், எலிமினேஷனில் போடணும் அப்படின்ட்டு அங்கே நிறைய விஷயம் இருக்குது. நமக்கு அந்த 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய 3 மணி நேரத்தை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது போக நம்ம எந்த சப்ஜெக்ட்லலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம், எதுலெல்லாம் வீக்காக இருக்கோம், நம்மளை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் வந்து நமக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ டெஸ்ட் சீரீஸை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொன்று வந்து அப்டேட்டடாக இருக்கிறது. அப்டேட்டட் அப்படிங்கும்போது 3 விஷயத்தில் இருக்கணும். ஒன்று, கரண்ட் அஃபேர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. அது சில பேர்த்துக்கு நியூஸ் பேப்பர் வந்து வாசிக்க வரும், அது பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம அகாடமியில் கொடுக்குறதே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த டிஎன்ஏ அனலைசிஸ், டெய்லி 5 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஹிந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை டெய்லி ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னொன்று, அப்டேட்டடான புக்ஸை வாசிக்கிறது. நமக்கு ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கும்போது 2019லேருந்தே இதுக்கான எடிஷன் அப்படின்றது வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட் எடிஷன் புக்ஸ் என்னமோ அதை ரீட் பண்ணுறது தான் வந்து நல்லதாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது. முன்னாடி வந்த கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் இப்போது டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டு வருது. ஸோ ரீசெண்டாக இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது நமக்கு நல்லாவே இருக்கும். அண்டு அதை தாண்டி ஸ்டடீஸை தாண்டி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை, அதுக்கப்புறம் உழைப்பு. நீங்கள் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு தேவை வந்து நம்பிக்கை மட்டும்தான். ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பிளேயர் வந்து ஒரு கேமில் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து செஞ்சுரியாக அடிச்சிருந்தாலும் அவர் திரும்ப அடுத்த மேட்ச்லேருந்து 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம அகாடமிக்ஸில் வந்து நம்ம ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர், இல்லை எப்படி தான் இருந்தாலும், இல்லை நம்ம நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு இருந்தாலும், யாராக இருந்தாலும் இங்கே வந்து திரும்ப நம்ம பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திரும்ப 6th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து தான் எல்லாத்தையுமே படிக்க போகிறாங்க. ஸோ வர்றதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். அண்ட் இங்கே வந்து நம்ம கொடுக்க வேண்டியது உழைப்பு மட்டும்தான். A focused fool can accomplish more than a distracted genius. ஒரு நிலை தடுமாறுகிற அறிவாளியை விட ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு முட்டாள் வந்து ரொம்பவே சாதிப்பான். நம்ம வந்து இங்கே நம்பிக்கையாக வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கோமா, நம்ம உழைப்பாக கொடுக்குறோமா, அதுதான் வந்து விஷயம். நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம், நமக்கான வேலையை வந்து கரெக்டாக செய்கிறோம், டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படிங்கும்போது எண்டில் நமக்கான சக்ஸஸ் அப்படின்றதுமே வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்டு இங்கே இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு ஏப்ரலில் எக்ஸாம் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்டு எல்லாருமே வந்து நல்லபடியாக வெற்றி பெற்று உங்களுக்கான வேலையை எடுத்துக்கணுன்னு நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் என் கூட இருக்க அச்சீவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.